விருதுநகரில் சராசரியாக அரை மணி நேரம் செல்லக்கூடிய தூரத்தை இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 6 நிமிடத்தில் கடந்து தாய் மற்றும் 2 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். தென்காசி மாவட்டம் சக்தி நகரில் சிலிண்டர் வெடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். ஆபத்தான நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களை மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. அப்போது தென்காசியில் இருந்து மதுரை செல்லும் வழியில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெரிசல் மிகுந்த பகுதியை கடப்பது சவாலான விஷயமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தனது நண்பர்களின் உதவியுடன் ராஜபாளையத்தில் போக்குவரத்தை சீர் செய்து அரை மணி நேரம் செல்லக்கூடிய தூரத்தை 6 நிமிடத்தில் கடந்தார். இந்நிலையில் உரிய நேரத்தில் 2 குழந்தைகளும் தாயும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை பெற்ற நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நயினார் நாகேந்திரன் அவரது ஆசையை தெரிவித்துள்ளார் என்றார். அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நோ அலையன்ஸ் வித் பிஜேபி in 2026 in future also. விஜய் தங்களுக்கு எதிரி கிடையாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. பெரியாரை சிறுமைப்படுத்திய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள். அது சீமானாக இருந்தாலும் சரி எனவும் ஜெயக்குமார் கூறினார். தந்தை பெரியாரை அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். முதலமைச்சரின் மதுரை உரை தொடர்பாக கருத்து கூறிய ஜெயக்குமார், அதிமுக என்றும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை எனவும் திமுக தான் பதவிக்காக குடும்பத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறையில் உள்ள 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அரசு பணியிடங்களை பொறுத்தவரை பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டதும் உடனடியாக நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்படுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு தற்காலிக பணியிடங்களாக அவை நிர்வகிக்கப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்படும். அதன்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் இடங்கள் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த 47,000 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவிருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். வருகிற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே, தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும், அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோ ஜியோ முடிவு செய்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் இறப்பின் காரணமாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாகவும் மயில் தெரிவித்தார். சென்னையில் 3 சிறுமிகளிடம் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 12 வயது மகளை காணவில்லை என்று சனிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தின் மேல் பகுதியில் 3 சிறுமிகள் இருந்ததும் அவர்களுடன் சில இளைஞர்கள் தனிமையில் இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. 3 சிறுமிகளையும் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காவலர்கள் அவர்களுடன் இருந்த கலிமுல்லா, அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் உடந்தையாக இருந்த சையது முகமது ஜாஃபர் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த 3 சிறுமிகளை காதலிப்பதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்.
புகார்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியை போன்று அலட்சியம் காட்டாமல் விரைந்து நீதி கிடைக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டார்களே என்ற விரக்தியிலும் அரசியல் ஆதாயம் பெறவும் குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு பதிவு போட்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த ஆட்சியின் சார்களை நினைவிருக்கிறதா என்றும் வினவியுள்ளார். வட்டச் செயலாளர் சுதாகர், பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், அதிமுகவின் சார்களை மக்கள் ஒருநாளும் மறக்க மாட்டார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாமக நிர்வாகிகளுடன் அதன் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக பங்கு பெறும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய ராமதாஸ், தருமபுரி மக்கள் விழிப்புடன் இருந்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினார். தருமபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து 26 அந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும். இந்நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், 2026ஆம் ஆண்டில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்று தெரிவித்தார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன ஆலை செயல்படுகிறது. அதன் பணியாளர்கள் தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். பல நாட்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனிடையே சிஐடியுடன் இணைந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வது தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க விதி 1926 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த சாம்சங் நிறுவன சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார், சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். இது சட்டத்திற்கு நாங்கள் நடத்திய போராட்டம், தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 19 விதி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இனியாவது தமிழக அரசும் இந்திய அரசும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான ஒரு உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தங்களது சங்கத்தை சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறினார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதை அறிந்து தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காட்சிகளே இவை. தொழிற்சாலை எதிரே சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், செயலாளர் முத்துக்குமார் ஆகியோரை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக 15 நிமிடங்கள் பட்டாசுகளை வெடித்தனர். ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது தொழிலாளர்களிடையே பேசிய சவுந்தரராஜன், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் விவாதம் மேற்கொள்ளலாம் என்றார். தொழிலாளர்களின் ஆரவாரத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளை குறித்த புகார் அளித்த ஜவஹர் அலி கொல்லப்பட்ட நிலையில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன், கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கனிம வள கொள்ளை நடப்பதாக பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தாம் கொடுத்த புகார் மனு திருமயம் வட்டாட்சியர் மூலமாக குவாரி உரிமையாளர்களுக்கு கசிவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஜவஹர் அலி கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்றிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் நெடுஞ்சாலை திட்டங்கள் நில எடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். பணியிட மாற்றம் வழக்கமானதுதான் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் துடையானூர் வட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.